ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி கோழியோட முட்டைப்பை, கல்லீரல், மண்ணீரல், குடல் இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாமே நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த முட்டைப்பையை முட்டையை எடுத்துருக்கலாம். இந்த முட்டை பாருங்கள் எவ்வளோ கோழி குண்டு மாதிரி சின்ன சின்னதாக சூப்பராக அழகாக இருக்குது. இந்த முட்டையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் லேசாக ஏதாவது ஜவ்வு மாதிரி இருந்தால் அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணிட்டா போதும். ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி மாற்றி இதை நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது நம்ம மண்ணீரல் பாருங்கள், முட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சமைச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மண்ணீரலை தான் நம்ம இப்போ சுத்தம் பண்ண போகிறோம். இந்த மண்ணீரலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பிளட்டெல்லாம் கொஞ்சம் உறைஞ்சி போயிருக்கோம். அதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். அது அந்த மண்ணீரலோடு ஒட்டியிருக்கோம் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நம்ம 6 பேருக்கு தேவையானதை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அந்த எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இதையும் நம்ம 3 டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். மண்ணீரல் ரொம்ப சாஃப்டானது, அதனால நம்ம சாஃப்டாக வாஷ் பண்ணால் போதும். அதில் இருக்கிற ஒரு ஸ்மெல் போகணுன்றதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். சிலது மண் நச்சுலாம் கழிவுகள்லாம் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அந்த பிளட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, அது வாஷ் பண்ணும்பொழுது தண்ணியோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அதோடைய டஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ குடல் தான் நம்ம எடுக்க போகிறோம். கோழியோட குடல் தான். இதை ரொம்ப பெருசாக இருக்கும். ஆட்டோடைய குடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும். இந்த குடல் நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி நீங்களும் எல்லா குடலையுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த குடல் கட் பண்ண முடியும், அதில் அழுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா இதை நம்ம முட்டை பையனு சொல்லுவாங்க, சினப்பைன்னு சொல்லுவாங்க. இதில் தான் அந்த முட்டை கோழி குண்டு மாதிரி முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முட்டையெல்லாம் இதில் தான் தங்கும். அதனால நம்ம இதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா அந்த கத்திலேயே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி விட்டுடலாம். கத்திலேயே நீங்கள் சுரண்டியும் விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எல்லா குடலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இதை வாஷ் பண்ண போகிறோம். இதில் நிறைய வளவளப்பு தன்மை நிறைய இருக்கும். அதனால நம்ம நார்மல் வாட்டர் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணால் இதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகுமான்ட்டு நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது நார்மலி ஹாட் வாட்டர் போட்டால் தான் நல்லா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். இருந்தாலுமே ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டர் போட்டு நல்லா அலசுகிறோம். ஆனால் அந்த வளவளப்பு தன்மை சுத்தமாக போகவே இல்லை. பாருங்க, இது ஒரு வாட்டி அலசிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த குடல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்க. தண்ணியோட கலரே ஒயிட் கலரா இருக்கிறது வேற கலருக்கு மாறிடுச்சு. இது நம்ம எப்படி சுத்தம் பண்ணோன்றதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீவி சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. See you.